அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு செயல் ரோஷம் என்ற அந்த செயல். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன தெரியுமா, ஒரு நாள் சொன்னாங்களாம் ஒரு மஜ்லிஸ்ல, இதா ரஅய்து ரஜுலன் மா இம்ராஅதி, யாராவது ஒரு ஆணை ஏண்ட மனைவியோட தனிமையில் இருந்த நான் பார்த்தேன், லகதஅது உன்கஹு பிஸ்ஸைஃப், வாளை எடுத்து அவன் தலையை உடனடியாக துண்டாக வெட்டி போடுவேன். மக்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாயிடுச்சு. போயிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தஅஜபூன மின் கைரத்தி சஅத், ஏ மக்களே, இந்த சஅதுடைய இந்த ரோஷத்தை பற்றி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? வஅன அக்யரு மின்ஹு, இந்த சஅதை விடவும் நான் மிக ரோஷக்காரன். ஃபல்லாஹு அக்யரு மின்னி, அல்லாஹ் என்னை விடவும் மிகப்பெரிய ரோஷக்காரன் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தினார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரோஷமானவன், அவனுடைய ரசூல் ரோஷமானவர். இது முஹம்மதியால கியாமத் நாள் வரும் வரைக்கும் ஒவ்வொரு ஆணுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டியது சகோதரர்களே இந்த ரோஷம். இன்றைக்கு யஹூதி நசாராக்கள் முயற்சி செஞ்சு பலவிதமான திட்டங்களை தீட்டி ஆண்களுடைய உள்ளத்தில் இந்த ரோஷத்தன்மையை எடுத்துட்டாங்க. கண்ணியமானவர்களே, நிறைய வரலாறுகள் சொல்லலாம். என்ன சொல்லவார் என்றால், ஆண்கள் நாங்க இந்த ரோஷம் என்ற தன்மையை நாங்க எங்களுக்குள்ளால கட்டாயமாக ஏற்படுத்தி கொள்ளணும். ரோஷம் இல்லாட்டி, மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, நல்லா விளங்குங்க, ரோஷம் இல்லாட்டி ஒரு சமூகத்தில் 4 விதமான பாவங்கள் கட்டாயமாக உண்டாகும். ஒவ்வொருத்தரும் நல்லா யோசிங்க, இந்த சமூகத்தில் எங்கட ஊர்ல இந்த பாவம் நடக்குதா இல்லையா? அதுல முதலாவது சொல்றாங்க, இந்த ஆண்டிடத்தில் இந்த ரோஷம் தட்டி கேட்கக்கூடிய தன்மை இல்லையா? முதலாவது ஏற்படக்கூடிய பாவம் என்ன தெரியுமா? அல் ஃபவாஹிஷ், மானக்கேடான செயற்பாடுகள் அந்த ஊர்ல அதிகமாக நடக்கும். இத நான் லிஸ்ட் போட்டு உங்களுக்கு சொல்லணும் என்ற எந்த தேவையும் இல்லை. ஒவ்வொருத்தருடைய சிந்தனையில மெமரிலையும் இப்ப நிறைய வந்திருக்கும். நடக்குதா இல்லையா மானக்கேடான செயற்பாடுகள்? நடந்துச்சா இல்லையா? இந்த வெசக்குடைய தினத்தில் நாங்க பார்த்தோமா இல்லையா? அல்லது நாங்க பார்க்கிறோம், எல்லாம் பாதுகாக்கணும். 31 இரவு டிசம்பர் லாஸ்ட் நைட் கோல்ஃபேஸ்ல மத்த மைதானங்கள்ல என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன திட்டங்கள் நடக்குது. கண்ணியமானவர்களே, இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு நாங்க இருக்கிறோம்டா, மானக்கேடான செயற்பாடுகள் பரவலாக நடக்க போகுது. காரணம் என்ன? ஆண்கள்கிட்ட எங்கள்கிட்ட அந்த துணிச்சலான அந்த செயல் இல்லை. இது முதலாவது. இரண்டாவது சகோதரர்களை நல்லா விளங்குங்க, யுர்ஃபஉல் ஹயா, அந்த ஊட்டுல அந்த ஊர்ல இருந்து வெக்கத்தை அல்லாஹ் கலட்டி எடுத்துடுவான். இன்றைக்கு வெக்கமுள்ள பெண்களை வாக்கியலுமா? கண்ணியமானவர்களே, அந்த பீச்சுக்கு போனா வாக்கியலுமா? கண்ணை திறந்து கொண்டு போவேலுமா? யாருக்கு? சரி, ஆண்களுக்கு. இந்த கோல் ஃபேஸ்க்கு கொஞ்சம் போயிட்டு வாரத்துக்கு ஏழுமா? யாருக்காவது பெட்டாக்கு போயிட்டு வாரத்துக்கு ஏழுமா? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு போயிட்டு வாரத்துக்கு ஏழுமா? கண்ணியமான சகோதரர்களே, வெக்கம் ஒன்று இருக்கா என்று சொல்லக்கூடிய நாங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு, அந்த வெக்கம் இந்த பெண்ணுக்கு இயற்கையில படைக்கப்பட்டிருக்கா என்று நாங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு சகோதரர்களே வெக்கம் கலட்டப்பட்டது. இது இரண்டாவது. மூன்றாவது எழுதுறாங்க, இந்த வெட்கத்துடைய தன்மை இல்லா போனா அடுத்த கட்டம் ஜினா, கஸ்ரத்து ஜினா, விபச்சாரம் அதிகமாக நடக்கும். கண்ணியமானவர்களே, இதை நாங்க கண்கூடாக நேரடியாக சமூகத்தில் பார்க்கிறோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். விபச்சாரம் அதிகமாக நடக்குது, சர்வ சாதாரணமாக. நேற்று கூட பேப்பர்ல நாங்க அதிகமாக பார்த்திருப்போம்,
பல இடங்கள்ல சகோதரர்களே சேட் பண்ணி நிறைய பேர் சகோதரர்களே சிறை பிடிச்சிருக்கிறாங்க. ஏன் தட்டி கேட்கக்கூடிய ஆண்கள் இல்ல, ரோஷமுள்ள ஆண்கள் சமூகத்தில் இல்ல, அந்த தன்மை அப்படியே இல்லாம போயிட்டு அதனால அதிகமான ஜினா உண்டாகி கொண்டிருக்கு. நான்காவது எழுதுறாங்க, இந்த தன்மை இல்லாம போனா அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, அவுலாது ஜினா விபச்சாரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதிகமாக ஆகிடுவாங்க. இதையும் நாங்க எங்கட நாட்டில் யூரோப் கண்ட்ரியில, அது யூரோப்ல மட்டுமல்ல, அஷ்ஷர்குல் அவுசத் மத்திய கிழக்கு அரபி நாடுகள் என்று பெயர் இருக்கக்கூடிய அரபி நாடுகளையும் இன்றைக்கு நாங்க அதிகமாக பார்க்கிறோம். அவுலாது ஜினா விபச்சாரத்தில் பிறந்த குழந்தைகள் அதிகமாக இருக்கிறாங்க, இன்னும் அதிகமாக உண்டாகும். காரணம் என்ன? தட்டி கேட்கக்கூடிய வாப்பமார் இல்லை, தட்டி கேட்கக்கூடிய சகோதரர்கள் இல்லை, தட்டி கேட்கக்கூடிய கணவர்மார்கள் இல்லை. கண்ணியமானவர்கள் எழுதுறாங்க, இந்த 4 பாவமும் உண்டாகிட்டா அடுத்த கட்டம் அல்லாஹ்வுடைய சோதனை உண்டாகும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா வஹர ஸினா வர்ரிபா ஃபீ கர்யத்தின் இல்லா அஹல்லு பி அன்ஃபுஸிஹிம் அஸாபல்லாஹ். ஸினாவும் வட்டியும் எந்தெந்த ஊர்ல எல்லாம் அதிகரிச்சிருதோ, அஹல்லு பி அன்ஃபுஸிஹிம் அஸாபல்லாஹ், இவர்கள் தமக்குத்தாமே அல்லாஹ்வுடைய வேதனையை கட்டாயப்படுத்திக் கொள்றாங்க. இன்றைக்கு பார்த்தோமா, எங்கட நாட்டில் பார்த்தோமா, பக்கத்து நாடு இந்தியா நாட்டில் பார்த்தோமா, அங்கிட்டு பிலிப்பைன்ஸில் பார்க்குறோமா, அங்கிட்டு துருக்கியில் பார்க்குறோமா. கண்ணியமானவர்களே, பயங்கரமான அழிவுகள், பயங்கரமான சோதனைகளுக்கு காரணம் சகோதரர்களே விபச்சாரம் உண்டாகி கொண்டிருக்கி. இதனுடைய பெருபேறுதான் பூமியிலிருந்து வானத்துக்கு எது போகுதோ அதுதான் சகோதரர்களே கீழே வரும். இதுதான் அல்லாஹ்வுடைய தண்டனை, சோதனை. இது நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆகணும். கசப்பா